அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஏன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி முழுசா முடிச்சு விட்டுருந்தோம். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து, கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளியுங்கள். அண்ணன் பிச்சாண்டி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருபவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுக்காக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்தில் உங்களுக்காக பலமுறை குரல் கொடுத்து இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இப்போ 7வது முறையாகவும் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். சிலவற்றை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மங்களம் போர் மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் புதுசா காத்திருப்போர் கூட நம்முடைய அரசு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் 156 ஊர்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்பட்டிருக்கு. துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். துறிஞ்சா ஆற்றின் குறுக்கே வெறையூர் தண்டரை கிராமங்களை இணைக்கும் வகையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி. கீழ்பெண்ணாத்தூர்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம், மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி. வேட்டவலம் பேரூராட்சியில் எரிவாயு தகன மேடை. இப்படி இந்த பகுதிக்கு பல்வேறு பணிகளை, திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரும்போது பல கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட வலியுறுத்தினார். ஐங்குணம், வேட்டபலம், நாடகானந்தல், டி வலசை பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. செல்லாங்குப்பம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கணும்னு அனுமதி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையில இருந்து சரையனுடை ஊராட்சிக்கு பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கீழ்பெண்ணாத்தூர் பேரூர் 13வது வார்டு கருங்காலிக்குப்பம் மற்றும் பூதமங்கலம் பகுதியில் ரேஷன் கடைகள் வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சீலப்பந்தல் தண்டரை ஊராட்சியில் மயான வசதி வேண்டும் கோரிக்கை. வேட்டவலம் 6வது வார்டில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை. அதே மாதிரி நூலகம் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி தரேன். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களுடைய இந்த அத்தனை கோரிக்கைகளையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு தான் அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற சட்டமன்ற தேர்தல் முடிவின் பொழுது நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் நாம் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு பல்வேறு மகளிர், லட்சக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுட்டு வராங்க. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றுட்டு வராங்க.
அது மட்டும் இல்ல, 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கோம். அதிமுக என்ன சொல்றாங்க, லேப்டாப் திட்டத்தை நிப்பாட்டினது நம்மன்னு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டம் பள்ளி குழந்தைங்களை விட கல்லூரிக்கு போற பசங்களுக்கு இன்னும் உபயோகமா இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு, அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு உயர் இடத்துக்கு வேலை போய் சேரும்போது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கு. GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரி படிக்க போறாங்கிறத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய GER எவ்வளவு தெரியுமா? 25%.